ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம லஞ்சு பார்க்க போகிறோம். காலையில் பசங்களுக்கு ஸ்கூல் அனுப்புறதுக்கு லஞ்சு தான் செஞ்சிட்ருக்கேன். என்ன லஞ்சுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியலும் சாம்பார் தான் நான் செய்ய போகிறேன். ஸோ சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு நான் பருப்பு வேக வச்சுட்டேன். ஒரு பக்கம் டீ போட்டுட்ருக்கு, இன்னொரு பக்கம் சாப்பாடு வெந்துட்டுருக்கு. இப்போ வெண்டைக்காய்க்கு நான் கூட்டி வைக்கிறதுக்காக சின்னதாக ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ தாளிப்பு கொடுத்து நான் வெண்டைக்காய் தாளிப்பு இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. வெண்டைக்காய் ஒரு சைடு நம்ம வச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு நம்ம சாம்பாரும் இப்போ ரெடி பண்ணிடணும். ஏன்னா காஃபி நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். அதை எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சிடணும். ஏன்னா 1 by 1 நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். காலையிலே எழுந்தது எதையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. அடுப்பு ஃப்ரீயாகவும் இருக்காது. டீ போடணும், சாப்பாடு செய்யணும், சாம்பார் வைக்கணும், சாதம் செய்யணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க்கு போயிட்டே இருக்கும். இப்போ பசங்களுக்கு டீ போட்டு கொடுத்தாச்சு, அது ஓரமாக வச்சாச்சு. அடுத்து ஒரு பக்கம் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு, அடுத்து ஒரு பக்கம் சாம்பார். ஸோ சாம்பார் எப்பயும் நான் நார்மலாக வைக்கிற மெத்தடில் தான் வச்சுருக்கேன். அதில் ஃபைனலாக நம்ம மாங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாங்காய் ஃபைனலாக தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம்னா அது கொலன்னு வீணாக போயிடும், குழன்னு போயிடும். ஸோ அதை நம்ம பக்குவமாக புளி கரைச்சி ஊற்றும்போது நம்ம அதை போட்டோம்னா அந்த மாங்காய் கரையாமல் அப்படியே இருக்கும். இப்போ பசங்களுக்கு தேவையான கப்புலாம் கொண்டாந்து வச்சுட்டேன். பாப்பாவுக்கு சாப்பாடு தனியாக, சாம்பார் தனியாக, பொரியல் தனியாக எடுத்துகிட்டு போகிறா. தம்பிக்கு சாம்பாரும் சாப்பாடும் ஒரே கப்லேயே நான் வச்சிடணும். அவனுக்கு பொரியல் தனியாக வச்சிடணும். ஸோ இப்படி தான் காலையில் மார்னிங் ரொட்டீன் போயிட்டுருக்கு. ஸோ காலையில் எல்லாருக்குமே சுறுசுறுப்பாக தான். ஸ்கூல் பசங்க இருக்கிற வீடு கண்டிப்பாக வேகமாக தான் போயிட்டுருக்கோம். இப்போ சாம்பார்லாம் தாளித்து கொண்டு வெளியில் வச்சுட்டேன். இப்போ அவங்களுக்கு கப்பில் நான் பேக் பண்ணணும். பேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு காலையில் மார்னிங் தம்பியும் பார்த்தீங்கன்னா அவனும் சாப்பாடே சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் இப்போ யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா நான் இந்த வருஷத்துக்கு 2 பேருக்குமே 2 செட்டு யூனிஃபார்ம் எடுத்திருக்கேன். ஏன்னா போன வருஷம் இதே ஸ்கூலில் தான் படித்தாங்க. போன வருஷம் யூனிஃபார்ம் இருக்குது. பாப்பாவுக்கு டாப் தான் கொஞ்சம் ஹைட்டாக ஆனதுனால டாப் கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு. அதனால் நான் 2 யூனிஃபார்ம் எடுத்தேன். அந்த டாப்பு கீழே மடித்து தைச்சிருக்கிறத நான் பிரித்து விடணும். அதுக்கு டைமே கிடைக்கல எனக்கு. ஞாயிற்றுக்கிழமை தான் அதை எடுத்துகிட்டு வர சொன்னார்கிட்ட. ஸோ அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அதை நம்ம சரி பண்ணிட்டு வரணும். இப்போ 2 பேருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புது யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு போகிறாங்க. அவங்களும் ரொம்ப நாளாக சீக்கிரம் யூனிஃபார்ம் வாங்கிட்டு வாங்க அம்மான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நமக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. போயிட்டு யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஒரு செட்டு தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 350 ரூபா வாங்கிட்டாங்க. 4 செட்டுக்கும் 1400 ரூபா வாங்கிட்டாரு. குறைக்கலாம் இல்லை. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு ரேட் ஏற்றிட்டு தான் இருக்கிறாங்க. விலைவாசி ஏற எல்லா இடத்துலையும் ரேட்டு ஏறிட்டு தான் இருக்குது. இப்போ தம்பி நார்மல் செப்பல் இருக்குது, ஷூ இருக்குது. இந்த ஸ்கூலில் ஷூ போடணுன்னு கண்டிஷன் கிடையாது. எந்த செப்பல் இருக்கோ அந்த செப்பலை போட்டுட்டு வரலாம். அவன் எனக்கு நார்மல் செப்பல் வேணாம், நான் புது யூனிஃபார்ம் போட்டதுனால நான் புது ஷூவே போட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அது பிடிச்சிருந்தது. அதனால் அவன் பாக்ஸில் வச்சுருந்த ஷூவை எடுத்துகிட்டு போகிறான். இவ்வளோ நாள் அவன் ஷூ போடலை. எப்போயாவது அவனுக்கு தோணும் போது தான் அந்த ஷூ போட்டுட்டு போகிறான். அது வரைக்கும் அவன் நார்மல் செப்பல் தான். இன்றைக்கி ஷூ போடணுன்னு ஆசைப்பட்டான். சரி எடுத்துகிட்டு வாடா, லேஸ் கட்டி வரேன்னு சொல்லிட்டு அந்த ஷூ எடுத்துகிட்டு அவனுக்கு காலில் போட்டு விட்டுட்ருக்கேன். லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாமே நான் லஞ்ச் எடுத்து வச்சுட்டேன். பாப்பா இப்போ பவுடர் அடிச்சிட்ருக்கா. பொட்டு வச்சுட்டு அவள் பேக்கில் லஞ்ச் பேக்கில் அவளோட டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருவா. தம்பியும் பாப்பாவே எடுத்து வச்சுருவா. ஸோ நமக்கு இந்த ஒர்க் கிடையாது. நமக்கு சமைக்கிற வேலை, பாப்பாவுக்கு தலை சீவர வேலை, இந்த 2 வேலை தான். தம்பியை கிளப்பிடணும், அவ்வளோதான். இப்போ பாப்பா டெய்லியும் என்கிட்ட டைரியில் சைன் வாங்குவா. அவள் எழுதுகிற ஹோம்ஒர்க்குக்கும் என்கிட்ட சைன் வாங்கிட்டு தான் போவாள். ஏன்னா அந்த ஸ்கூலோட ரூல்ஸ் அன்னன்னைக்கு எழுதிட்டு வர ஹோம்ஒர்க்கில் சைன் வாங்கிட்டு தான் ஸ்கூலுக்கு வரணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இப்போ நான் 3 நோட்டுக்கு சைன் பண்ணிட்டேன். அடுத்து டைரி லாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ பாப்பா எப்பயுமே சைன் வாங்காமல் ஸ்கூலுக்கு போக மாட்டாள். ஏன்னா அங்கே திட்டுவாங்க, அடிப்பாங்கன்னு ஒரு பயம் இருக்குது அவளுக்கு. தம்பிக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் கிடையாது. பாப்பாவுக்கு தான். தம்பிக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஜூன் மந்த் தான் நடக்குது. ஜூலைலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ட்ரிக்டாக ஹோம்ஒர்க் எழுத வைக்கிறது, சைன் வாங்கிட்டு ப்ராப்பராக வீக்லி சைன் வாங்கிட்டு வர்றது, இதெல்லாம் இன்னும் தம்பிக்கு இன்னும் ஸ்ட்ரிக்டாக பிடிக்கலாம். அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறான். அதனால் இப்போ எல்லாமே ரெடியாக கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம வேன் வர டைம் ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் பேக் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பா. இப்போ அவங்கள வேன் ஏற்றி விட்டுட்டு அடுத்த ரொட்டீன் நம்ம ஒர்க்கு இருக்குது. அடுத்தடுத்து நமக்கு ஓய்வே கிடையாது வீட்டில். பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு வீட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு இந்த கேப்பில் நான் யூடியூப்பில் வீடியோவும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டு, ஸோ நமக்கு ரெஸ்ட்டே கிடையாது. ஹெல்த்தும் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ அப்பப்போ நான் என்னோடய ஹெல்த்தையும் நான் பார்க்கணும். ஸோ இப்படி தான் என்னோடய லைஃப் போயிட்டுருக்கு. இப்போ பாப்பா பார்த்தீங்கன்னா இப்போ பஸ் வேன் ஏறத்துக்கு இப்போ ரோட்டுக்கு வந்துட்டா. தம்பி உள்ளாரையே இருக்கான். இப்போ வருவான். ஏன்னா அவங்க அப்பா டியூட்டி கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு உள்ளார கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு தான் வெளியில் வருவான்.
ஏன்னா அவங்க டியூட்டிக்கு போயிட்டாங்கன்னா இவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்கள்ல. அப்போ அந்த அப்பா ஏக்கம் அவனுக்கு எப்பவுமே இருக்கும். எங்கே இப்போ போனாலும் அப்பா எப்போ வரும் அப்பா எப்போ வரும்னு கேட்டுட்டு தான் இருப்பான். ஸோ இப்போ 2 பேருமே வேன் ஏற்றி விட்டாச்சு. ஸோ ஹஸ்பண்ட் இப்போ டியூட்டி கிளம்புறாரு. அவர் பையில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கப்பு எடுத்து கொடுத்துட்ருக்கேன். சாதம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, ஹவுஸ் ரூஃப்ட் போட்டிருந்தோம்ல, அங்கே வந்து காவலுக்கு வந்து நம்ம மாமனார் தான் அங்கே தண்ணி அடிச்சுக்கிட்டு, செவத்தில் தண்ணி அடிச்சுக்கிட்டு அங்கே காவலுக்கு இருக்கார். அவருக்கு வந்து சாப்பாடு கொண்டுட்டு போகிறாரு, காலை சாப்பாடு. நான் வண்டியில் கொண்டு போயிட்டு 2 கிலோமீட்டர் மெயின் ரோடுக்கு போகணுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மெயின் ரோட்டில் கொண்டு போய் ஹஸ்பண்டை விட்டுட்டு வரணும். அவங்க அங்கேருந்து பஸ்ஸில் போயிடுவாங்க. ஸோ அவங்களையும் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு நான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டு பாருங்கள் 2 நாள் ட்ரெஸ்ஸு ஜாமான் வளர்க்காமல் கிடக்கு. இந்த ட்ரெஸ்ஸு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ஒட்டணும் பார்த்தீங்களா, அதனால் நம்ம எல்லாம் சேரீ கட்டிட்டு புது ட்ரெஸ்ஸில் போனோம்ல, அந்த ட்ரெஸ் எல்லாம் அங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. அதை நான் 2 யூனிட்டாக நான் வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு யூனிட் போட்டுவிட்டேன், அடுத்த யூனிட் தனியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 10 மணிக்கு தாங்க நான் காலை சாப்பாடே சாப்பிட்றேன். ஸோ இந்த சாதம் பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸு. அம்மா வீட்டுக்கு அப்படியே ஹஸ்பண்டை விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு வந்தேன். அங்கேருந்து அம்மா லெமன் ரைஸ் இருக்குது எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னாங்க. அதனால் ஒரு கப்பில் எடுத்துகிட்டு வந்து அதை தான் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ வாஷிங் மிஷினும் துவைச்சி முடிச்சிச்சு. இப்போ நம்ம 2 யூனிட்டாக துவைச்சோம் பார்த்தீங்களா, அந்த துணியெல்லாம் இப்போ முன்னாடி கொண்டு வந்து போட்டு காய வச்சிட்டோம். ஸோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அது உணர்ந்துடும். ஏன்னா ஆல்ரெடி அது ஹீட்டாக தான் நமக்கு கொடுக்குது. இப்போ அவங்களெல்லாம் ஸ்கூல் அனுப்பியாச்சு, ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பியாச்சு. நானும் என்னோடய வீட்டு ஒர்க்கு முடிச்சுட்டு 10 மணிக்கு சாப்பிட்டுட்டேன். இப்போ இந்த டோர் வந்து திறந்துருக்கு. நம்ம அந்த கேட்டை மூடிட்டு நம்ம மரத்தில் ஏதாச்சும் ஒரு பழம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே அதை விசிட் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த பழம் நேம் தெரியல, செரி பழம்னு சொல்கிறாங்க, இல்லை ஊட்டி ஆப்பிள்னு சொல்கிறாங்க. ஸோ இது நேம் தெரில. இந்த ஆப்பிள் வந்து நம்ம வீட்டில் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா தக்காளி பழம் சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நல்லா பழுத்து இருந்துச்சு. அதை பறித்து அப்படியே வாயில் போட்டுட்டு உள்ளார வந்துட்டு அடுத்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இருக்கிறதுனால தண்ணி வந்து மதிய கரண்டு காலை கரண்டு 2 கரண்டாக பிரித்து விடுறாங்க. காலை கரண்டுனா காலையில் 7 மணிக்கு தண்ணி வந்துச்சுன்னா 12 மணி வரைக்கும் தண்ணி வரும். மதிய கரண்டாக இருந்தால் 12 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்கு தான் தண்ணி வரும். இந்த கேப்பில் நான் ஜாமான் வலிக்கு தண்ணி பிடிச்சி வச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு தண்ணி பிடிச்சிட்டு நம்ம மதியம் ஒரு 1 மணி இருக்கும். ஸோ 1 மணிக்கு நம்ம வந்து வீட்டில் நானே ரெடி பண்ண தயிர் இது. இந்த தயிரில் வந்து சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணி, ஐஸ் க்யூப் ஆட் பண்ணி, லெசி நானாகவே வீட்டில் ரெடி பண்ணி நான் குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, இப்போ வீட்டில் வந்து நம்ம தயிர் இருக்கும்போது நம்ம கடையில் போயிட்டு நம்ம லெசி வாங்குவோம். ஏன்னா அது போட்டு குடிக்கிறதுக்கு நமக்கு வீட்டில் டைம் இருக்காது. ஸோ டைம் இருக்கும்போது நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ அந்தமாரி இப்போ நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயான டைம் இருந்தது. அதனால் அந்த டைமில் நான் லெசி வந்து குடிச்சிட்ருக்கேன். இந்த தயிரை நம்ம என்ன பண்ணுவோம்னா, தயிர் சாதம் ரெடி பண்ணி சாப்பிடுவோம், இல்லைனா சாதத்தில் ஆட் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ தயிர் நிறையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லெசி ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு அவ்வளோவும் குளிர்ச்சி. நான் இப்போ வந்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் சுகர் இருக்கிறதுனால நான் ஐஸ் வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை திரும்ப நான் இந்த தயிரில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் லெசியில். ஸோ சுகரு, ஐஸ் க்யூபு, தயிர் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஒரு ஜூஸ் கடைக்கெல்லாம் போனோன்னா நான் லெசி தான் நான் எப்பயுமே சாப்பிடுவேன், இல்லைன்னா ஃப்ரூட் மிக்சர் குடிப்பேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் குடித்தா தான் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும், உடம்பும் நமக்கு கொஞ்சம் ஆக்டிவாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்திருந்தேன். சிக்கனுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அதுக்கான தாளிப்பு எல்லாமே கொடுத்துருந்தேன். நல்லா சோறாக வதக்கிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ட்ரை ஆக்கி அதுக்கு தேவையான அளவு மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு தான் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். சரி, நான் என்னென்ன மசாலா போட்டிருக்கேன்னு பார்த்தேன்னா, சிக்கன் கறி மசாலா இருக்கும் பார்த்தீங்களா, சிக்கன் குழம்பு மசாலா அது போட்டிருக்கேன், தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன், வீட்டுக்கு நான் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே இதில் நான் ஆட் பண்ணலை. இவ்வளோ தான். நம்ம இந்த 3 மசாலா மட்டும் ஆட் பண்ணி ரொம்ப நல்லா ட்ரை ஆக்கி நல்லா வேக வச்சு எடுத்தேன். வேறு எதுவுமே நான் இதில் ஆட் பண்ணலை. சிம்பிளாக தான் நான் செஞ்சுருந்தேன் இந்த சிக்கன் கறி. இந்த சிக்கன் கறி பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த பிளாக் அவ்வளோதாங்க. என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாருங்க. நான் டெய்லியும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த பிளாக் அவ்வளோதான். அடுத்த பிளாகில் கண்டிப்பாக சந்திக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.